So today's topic is reservation system. ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன காரணத்துக்காக ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க 2019 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அண்டர் ஆர்டிகல் 15(6) and 16(6). ஸோ அப்போ 15(6) and 16(6) என்ன, ஸோ இதில் எப்படி அவங்க ஒரு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ அப்போ வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷன் சிஸ்டம்? ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஆர்டிகல் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 என்ன சொல்லுவதுன்னா, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், ஆனால் அவர்களுக்கு சமமான பாதுகாப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுது. அது வந்து யுனைடெட் கிங்டத்தில், அதாவது இங்கிலாந்துலேருந்து நம்ம எடுத்திருந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்திருந்த விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போனது அந்த அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன, ஜஸ்டிஸ்னா என்ன, அது சேர்ந்தது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதான் பேசிக்காக நம்ம பார்க்குறது. ஸோ ஓகே, அப்போ ஈக்குவாலிட்டி ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அந்த ஸ்டேடியமில் 3 வியூவர்ஸ் வந்து இருக்காங்க, 3 பேர். ஒருத்தருக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து தெரியுது, ஒருத்தருக்கு வந்து பாதி தான் தெரியுது, இன்னொருத்தருக்கு சுத்தமாகவே தெரியல. அப்போ 3 பேருக்கும் உயரம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அப்போ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்கள ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரீட் பண்ண முடியாது. அப்போ இவங்களோட சுச்சுவேஷன் வேறு, செகண்ட் ஒன்னோட சுச்சுவேஷன் வேறு, தேர்ட் ஒன்னோட சுச்சுவேஷன் வேறு. ஸோ அப்போது இந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ணலாம், அதாவது அந்த எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அப்லிஃப்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் எலமெண்ட் ஆஃப் த ரிசர்வேஷன். அப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ். அப்போ ரிசர்வேஷன் வந்து நீதி வழங்குதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஈக்குவாலிட்டியை வந்து உறுதி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவாலிட்டி எந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படின்னா யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஈக்விட்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. இதை என்ன பேசிக்காக நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கம்யூனிட்டியை, அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு பகுதியினரை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கல்வி மறுக்கப்பட்டு சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வழங்குறதுக்கு பேர் ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ ரிசர்வேஷனோட பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது 2 சார்ந்தது. சோசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, 2வது வந்து எஜுகேஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சோசியலி பேக்வேர்டு, எஜுகேஷனலி பேக்வேர்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஆர்டிகல் 14 வந்து ஜஸ்டிஸ் வழங்க சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுவது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஒருத்தரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த பேசிஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னால், ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், அதேமாரி பர்த் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பர்சனாலிட்டி, எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், ரிலீஜன் பேஸ் பண்ணி அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ரேஸ் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, காஸ்ட் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அவங்களோட செக்ஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் பர்த் பண்ணி அதன் அடிப்படையில் எந்த அடிப்படையிலையும் ஒருவரை வேறுபடுத்தல் கூடாது, தீண்டாமைக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது. ஹவவர், ஸோ அப்போ இதில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசர்வேஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளை என்ஹான்ஸ் பண்ணும்,
அதாவது டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய டவுன் ட்ரோடனாக இருக்கக்கூடிய சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை வந்து மேலே கொண்டு வரணும்னா ரிசர்வேஷன் தேவை. அப்போது சர்டைன் சீட்ஸை வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா என்ஜினியரிங் அண்டு மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மிக முக்கிய படிப்புகளில். அப்போ என்ஜினியரிங் அண்டு மெடிசன் சொல்லக்கூடிய 2 மிக முக்கிய படிப்புகளில் சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதனால் சீட், அதாவது அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டை வந்து நாடுறாங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது நம்ம மின்டோ மார்லி ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. மின்டோ மார்லி ரிஃபார்மேஷன், அதில் கம்யூனல் எலக்ட்ரோடுன்னு ஒன்று வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணோம். பூனா பேக்ட் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஓரியன்டாக வந்து அது வந்து சைன் ஆனது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து கம்யூனல் எலக்ட்ரோட் அப்படிங்கிறத டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து பெற்றுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பூனா பேக்ட்னு ஒன்று சைன் ஆகும். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடியதில் டாக்டர் அம்பேத்கர் நிறைய பங்காற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மகத் மார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய குளத்தில் நீர் எடுக்கக்கூடிய போராட்டம் உட்பட நிறைய போராட்டங்களை வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் முன்னெடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டை ரிசர்வ் பண்ணுது. அப்போ சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறது வந்து சரியான முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க கேஸ் போடுறாங்க. ஸோ செம்பகம் துரைராஜன் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த சீட் கிடைக்கல. ஸோ ஷி அப்ளைடு டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்க்கு எதிராக அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ அதில் அந்த வழக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் என்ன சொல்லுறாங்கன்னா நாங்கள் ரிசர்வேஷன் கொடுத்தது எதை பேஸ் பண்ணினா ஆர்டிகல் 46 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 46 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆக்சுவலாக அது DPSPன்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் 46 அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டோட இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது சோசியல் இன்ட்ரெஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ, டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ, ஸோ அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபுன்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்களோட மேம்பாட்டிற்காக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ரிசர்வேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹவவர் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ஸ்டேட் எல்லாமே அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு அஜிடேஷன் நடைபெறுது. இந்த அஜிடேஷன் காரணமாக பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு 1951 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15(4) அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த 15(4)ல் ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வராங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோசியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ சமூகத்தில் பேக்வேர்ட்னா என்ன, எஜுகேஷனில் பேக்வேர்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ சமூகம் அப்படிங்கிறது எதனாலானது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ வர்ணாசிரம தர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பின்பற்றுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதர் தென் அவங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தாண்டி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அன்டச்சபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்டச்சபிள்ஸ்க்கு எஜுகேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்த காரணம் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இந்த அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க சோசியலியும் பேக்வேர்டு ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷனலி அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15(4) வந்து சொல்லுது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951 ஆட் பண்ணியிருந்த ப்ரொவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆர்டிகல் 15(5) அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 15(5) அப்படிங்கிறத
எடுத்துகிட்டு வருவதற்கான காரணம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் டு இன்ட்ரடியூஸ் ஆர்டிகல் 15(5). ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்படணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கல்வி நிறுவனங்களில் என்னென்ன கல்வி நிறுவனங்கள்? கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா, ப்ரைவேட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த எதுவாக வேணா இருக்கக்கூடிய, அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்துட்டாவே போதும், அவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸப்ஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மைனாரிட்டிஸ்னா எக்ஸாம்பிள் வந்து மதராசாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முஸ்லீம் மதராசாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அவங்க மட்டும் இதுலேருந்து எக்ஸப்ஷனல் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து தான் சொல்லுது 93rd Amendment 2005. 93rd Amendment 2005 describes the admissions of educational institutions based on socially and எஜுகேஷனலி பேக்வேர்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூகத்திலையும் அதே மாதிரி கல்வியிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 15(5) வந்து சொல்லுது. அப்போ 15(4) வந்து ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷனை பற்றி பேசிச்சு. அப்போ 15(5) அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது, எஜுகேஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. அப்போ ஜாப் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கும் ரெண்டுக்குமே ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏற்படுது. ஸோ அதன் அடிப்படையில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்டிகல் 16 என்ன சொல்கிறாங்க? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்தும். அந்த எக்ஸாம்ஸை யார் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு போகலாம். ஆனாலும் இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருந்துச்சு. இன்அடிக்குவேட் அப்படின்னா போதிய ரெப்ரசன்டேஷன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலேருந்து இல்லை. அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உழைக்கும் வர்க்கம் வந்து அரசில் வந்து பங்கேற்றுக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்த ரிசர்வேஷன் என்னவா அடுத்தது எங்கே போகுதுன்னா, ஜாப்லேயும் ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஜாபில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட்டில் மட்டும், சரிங்களா? ஸோ அரசு பணிகளில் மட்டும் இடஒதுக்கீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆர்டிகல் 340 அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஆர்டிகல் 340 என்ன சொல்கிறதுனா, பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். எதுக்காகனா, டு இவால்வேட் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட்ஸ் ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டியில் என்ன வகையான ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ, ஸோ அவங்கள அதாவது எப்படி சொல்கிறோன்னா, அந்த அவங்களோட ஸ்டேட்டஸை ஆராய்ந்து அவங்களோட நிலையை அரசுக்கு வந்து தெரிவிப்பாங்க. அதன் அடிப்படையில் அரசு அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு நடைமுறைகளை எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சிறப்பு நடைமுறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 1953 ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 1953 என்ன அப்படின்னா, ஸோ பேக்வர்டு கிளாஸஸோட ஸ்டேட்டஸை வந்து ரிவ்யூ பண்ணுவதற்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான். அதோட சேர்மனாக கஹா கலேல்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். இதோட சப்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா 1955. ஸோ இதை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 1955 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ சப்மிட் பண்ணும்போது அவர் சொல்கிறார் என்னென்னா, 2399 டைப் ஆஃப் காஸ்ட் வந்து இருக்காங்க, அவங்களாம் பேக்வேர்டாக இருக்காங்க. அதுலேயும் ஒரு 837 837 வந்து மோஸ்ட் பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து கஹா கலேல்கர் கமிஷன் வந்து சொல்லுது. கஹா கலேல்கர் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வரவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் தன்னோட ரெசிக்னேஷனில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேக்வேர்டு கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கமிஷனும் இது வரைக்கும் அமைக்கல. ஸோ அதனால் என்னோட மினிஸ்டர் ஆஃபீஸ் போஸ்ட்டை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதோட காரணங்களில் அதையும் பட்டியலிட்டு இருந்தார். மொத்தமாக 2-3 காரணம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஹிந்து கோடு பில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெண்களுக்கு சொத்துரிமையில் சட்டம் வழிவகை சொத்துரிமை கொடுப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய சட்டம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸுக்கான ரிசர்வேஷன் ஓரியன்டாக கூடிய சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. செகண்ட் பேக்வேர்டு கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் பேக்வேர்டு கமிஷன் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1975 அதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கடுமையான ஜனநாயக ஒடுக்குமுறைகள் நடந்த காலகட்டம் அது. 1977 அப்புறம், அதாவது இந்த 77 அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பதவி விலகுறாங்க.
புதுசாக மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, ஜனதா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க செகண்ட் பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறாங்க. பீகாரோட முன்னாள் முதல்வர் அவர் வந்து பிண்டேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியவரை தலைமையாக வச்சு 1 ஜனவரி 1979 ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டி, அதாவது பிபி மண்டல் கமிட்டி, ஜென்ரலாக மண்டல் கமிஷன் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மண்டல் கமிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1979 ஆரம்பித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சமூக பிரச்சனைகளை வந்து அவங்க அலசி பார்க்குறாங்க. ஸோ அப்படி அலசி பார்க்கும்போது எதன் அடிப்படையில் அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா December 31, 1980 வந்து சப்மிட் ஆகுது. சப்மிட் ஆனதுக்கப்புறம் அதில் இந்திரா காந்தி எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி அவர்களும் பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, 52% பாப்புலேஷன், அதாவது அது ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க. ரிப்போர்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 3743 காஸ்ட் இருக்காங்க. அவங்களோட பாப்புலேஷன் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 52% அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 52% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்களுக்கு 27% ரிசர்வேஷனை அதாவது மண்டல் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது தேக்க நிலைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, August 7, 1990 தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, ராஜீவ்காந்தி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கலை. அவர் மினிஸ்ட்ரியிலேயே விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அந்த கவர்மெண்ட் விட்டு விலகினார். அதற்கு அடுத்த வருடங்களில் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் விபி சிங். 2 பேரோட ஆதரவோட ஆட்சி அமைத்தார். ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ரைட் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிஜேபி ரைட் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க, லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட். ஸோ அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இந்த பக்கம் சப்போர்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பிஜேபி சப்போர்ட்டில் இந்த கவர்மெண்ட் இருந்தப்போ விபி சிங் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறார், டு இம்ப்ளிமெண்ட் த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போ மண்டல் ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே பிஜேபி அதை எதிர்த்து இவங்களுக்கு கொடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு வந்து வாபஸ் வாங்கினதுனால விபி சிங்கோட கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து கலைக்கப்படுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் August 7, 1990 அதை வந்து அமல்படுத்தப்படும்னு சொல்லிட்டு அரசு வந்து அறிவிக்குது. அதற்கப்புறம் நடந்த தேர்தலில் நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து அமையுது பின்னாட்களில் 1991 காலகட்டங்களில். ஸோ அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓபிசி ரிசர்வேஷனுக்கு 27%, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி 10% அடிஷ்னல் ரிசர்வேஷனையும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து மிக கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. நிறைய அப்போசிஷன், நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தீக்குளிச்சாங்க அப்படிங்கிறதையும் இதில் நம்ம கூடுதலான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ மாணவர்கள் போராட்டமும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்திரா சஹானி அப்படிங்கிறவங்க ஒரு பொதுநல வழக்கு போகிறாங்க. சரிங்களா? அந்த பொதுநல வழக்கு 1992 விசாரணைக்கு வந்து வருது. ஸோ அப்படி விசாரணைக்கு வரக்கூடிய இந்திரா சஹானியோட பொதுநல வழக்கு எதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க ஆர்டிகல் 16(4) அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 16(4) பற்றின விஷயங்கள் நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது அந்த 16(4) என்னன்னு புரிஞ்சுக்கலன்னா, ரிசர்வேஷன் இன் ஜாபுக்கு வந்து ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்லிட்டு இந்திரா சஹானி வந்து வழக்கு வந்து போடுறாங்க. இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஆனது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 10% அடிஷ்னலாக இருந்த 10% அடிஷ்னலாக இருந்த அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வந்து இந்த மண்டல் கமிஷன் கொடுத்த ஓபிசி ரிசர்வேஷன் 37% உறுதி செஞ்சு 27% உறுதி செஞ்சு கொடுத்தாங்க. 27% ஆஃப் ரிசர்வேஷனை அவங்க உறுதி செஞ்சுட்டாங்க. 10% பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மராவ் கவர்மெண்ட் அந்த 27% அது கூட ஒரு 10% சேர்த்தமாக 37% ரிசர்வேஷன் அறிவிச்சிருந்தது. அதில் 10% கேன்சல் பண்ணிவிட்டு 27% மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இதில் அரசு வந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கண்டிஷனை வைக்குது. 5 கண்டிஷன் எதுக்காக கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த உண்மையாலுமே
அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கான இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருக்குதா, ரெப்ரசன்டேஷன் சமமாக இருக்குதா இல்லை குறைவாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீமி லேயர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஓபிசியாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் அவர் பணக்காரராக இருக்கார், பொருளாதாரத்தில் வலுவான நிலையில் இருக்காருன்னா அவருக்கு ரிசர்வேஷன் கொடுவது உதவாது, அதனால் அவரை எலிமினேட் பண்ணணும். அதுக்காக க்ரீமி லேயர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதில் இவ்வளோ ஆண்டு வருமானத்திற்கு சம்பாதிக்கிறவங்களை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. அது மட்டும் சொல்லாமல் அதாவது 50% மிகாமல் ரிசர்வேஷன் இருக்கணும், எந்த ஒரு காரணத்தை காட்டியும் 50% மிகிற மாதிரி ரிசர்வேஷனை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரி ஃபார்வர்ட் பேக்லாக்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபில் ஆகாத வேக்கன்சியை அடுத்த கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக ஆர்டிகல் 335 என்ன சொல்ல வராங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனோட எஃபிஷியன்சி குறையாத மாதிரி ரிசர்வேஷன் இருக்கணும். ரிசர்வேஷனுக்கும் எஃபிஷியன்சி குறைவாக இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களில் அரசு இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைகளை அவங்க எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 3 அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 77th அமெண்ட்மெண்ட்டு 1995. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 16(4) அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16(4)ல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் இன் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுலேயே 4A ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் ப்ரொவைட் ரிசர்வேஷன் ஆஃப் SC/ST இன் மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொமோஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. 81st அமெண்ட்மெண்ட்டு 2000. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 16(4)B அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 16(4)B இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பேக்லாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்லாக்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சீலிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதாவது நம்ம நிரப்பப்படாத இடங்களை வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அது 50% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதாவது இப்போ கொடுத்துருக்கூடிய மொத்த இதில் வந்து மிகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 85th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுறதுன்னா, கான்சீக்வன்ஷியல் சீனியாரிட்டின்னு ஒன்று எடுத்துகிட்டு வருது. ஸோ அப்போது அந்த ப்ரொமோஷனில் கான்சீக்வன்ஷியல் சீனியாரிட்டி மற்றும் அது மட்டும் இல்லாமல் இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அப்போ சரியான பிரதிநிதித்துவம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக ராம்நந்தன் கமிட்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, க்ரீமி லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓபிசிக்கு வந்து க்ரீமி லேயர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்கணும், மற்றவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. அதே சமயத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க 1993. ஸோ அப்போது நேஷனல் கமிஷன் யாருக்காக, பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 340 எப்போவுமே தெரியும், ஒரு கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி எவால்வேட் பண்ணி அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸு, எஜுகேஷனல் ஸ்டேட்டஸு இது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜஸ்டிஸ் ரோஹிணி கமிட்டின்னு சொல்லி 2017 ஒன்று அமைச்சாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 2017 இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வந்து கொடுத்தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 338B அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 338 என்ன சொல்ல வந்துச்சுன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் SC/STன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பிரித்து 338A நேஷனல் கமிஷன் ஃபார் SCன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் BC அப்படின்னு வந்து, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல நாகராஜன் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. நாகராஜன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கடைசியாக ஓவரால் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அடிபற்றக்கூடாது, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நியாயப்படுத்தக்கூடியதான், இருந்தாலும் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு சரியான காரணங்கள் இருக்குதா, சரியான பிரதிநிதித்துவங்கள் இருக்குதா, அதனால் எந்த எஃபிஷியன்ட் ஓரியன்டான அட்மினிஸ்ட்ரேஷனில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இதற்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு.
இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் சொல்லியிருந்தது வந்து 10% ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதற்காக? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது, பணம் வசதி சொத்துக்கள் அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறது, அப்படி பின்தங்கி இருந்தாருன்னா அவருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஆனால் அந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஓபிசியாக இருக்கக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கக்கூடாது. இந்த 3 கேட்டகரிலையும் வராமல் அவர் வந்து ஏழையாக இருந்தார்னா, எக்கனாமிக்கலி வீக்கராக இருந்தார்னா அவருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். எதுக்கு கீழேன்னா 10% அப்படின்னு சொல்லக்கூடிய அலோகேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது? ஓபிசிக்கு 27% இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15% அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 7% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணால் 49.5%, 7.5% இங்கே, அதேமாதிரி 49.5% அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் 10% ஆட் பண்ணுமா 59.5% அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா சகானி கேஸில் கொடுத்துருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? 50% ஆஃப் அதை 50% ஆஃப் சீட்ஸ்க்கு மேலே வந்து ரிசர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ரிசர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா என்ன? எலிஜிபிலிட்டி ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்க்கும்போது 8 lakh per annum அப்படிங்கிறதுக்குள்ளார அவங்க சம்பாரிச்சா அவங்க வந்து இதில் எலிஜிபிள். அவங்களோட ஃபார்ம் லேண்ட் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு டவுனில் குடியிருந்தாங்கன்னா, முனிசிபல் ஏரியாவில் குடியிருந்தாங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவாக இடத்த வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 100 ஸ்கொயர் யார்டுக்கு உள்ளே இருக்கணும், சர்டைன் முனிசிபாலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி ஆஃப் இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, இதில் என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரிட்டிசிசம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்வேஷன் என்னென்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். யாரெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணவங்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேட் ஆனவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்களுக்கும் ரிசர்வேஷனு, டிஸ்கிரிமினேட் ஆகிறவங்களுக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ ரிசர்வேஷன் 2 கேட்டகரி தான். ஒன்று என்னதுங்க? சோசியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல். அப்போ எக்கனாமிக் அப்படின்னு நம்ம வரும்போது அதில் ஸ்டெபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் அடுத்த வருஷம் 9 லட்ச ரூபா சம்பாதிச்சாருன்னா அவருக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 7 லட்சம் தான் சம்பாதிச்சாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்ல போகிறோம். அப்போது இந்த முறையில் கிட்டத்தட்ட 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் அலோகேட் ஆயிரும். அப்போ இந்த 10% சேர்த்தனமா எல்லா மக்களுக்குமே ரிசர்வேஷன் ஆயிரும். அப்போ ரிசர்வேஷன் வந்ததுக்கான நோக்கம் என்ன? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா அதோட அப்ஜெக்டிவே விலகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்த இன்னொன்று சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 லட்ச ரூபா மாதம் வந்து சம்பாதிக்கக்கூடியவங்க, அதாவது வருஷம் வந்து 8 lakh வந்து சம்பாதிக்கக்கூடியவங்க உள்ளே இருக்கவங்க 20%, அதாவது டாக்ஸ் பேயர்ஸாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வரி கட்டக்கூடிய 20% பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த அதாவது டாப் லெவல் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க டாக்ஸ் பேயர்ஸாக இருக்காங்க. அப்போது சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து சொல்கிறாங்க 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்கள. அதே கேட்டகரியில் அதே கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இவங்களாம் எக்கனாமிக்கலி வீக்கர்னு வேறு சொல்லுது. ஸோ அப்போ இது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கடைசியாக நாம் 2 விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்திரா சகானி கேஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்திரா சகானி கேஸில் 10% இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்லி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அப்போ இருந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு பார்த்த ரெசல்யூஷன் தான் அவங்க கொடுத்தாங்க. அப்போ ரெசல்யூஷனுங்கிறதுனால ஈஸியாக சுப்ரீம் கோர்ட் அவங்கள வந்து அப்ராகேட் பண்ணிருச்சு. ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொன்னால் அதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு தான் விசாரிக்கும். கான்ஸ்டிடியூஷனில் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்புதல் அளிக்காது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கலாம். சரிங்க, இதற்கப்புறம் 9th ஷெட்யூல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 9th ஷெட்யூல் என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தொடக்கத்தில் 8th ஷெட்யூல் வரைக்கும் தான் இருந்துச்சு. 9th ஷெட்யூல்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த 9th ஷெட்யூலில் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படாத சட்டங்களை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படாத சட்டங்கள்லாம் எதற்காக அப்படின்னா அவங்க கோர்ட்டில் கேஸ் போட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே.
அப்போ 9th ஷெட்யூலில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடு எதை பற்றி பேசுது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 69% சொல்லலாம். ஸோ அப்போ கேசவானந்த பாரதி கேஸ் 1973 ஒரு தீர்ப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னா 9th ஷெட்யூலில் இருக்கிறதையும் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ ஓப்பன் டு நைன்த் ஷெட்யூல் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? நீதி மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நம்ம அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம், அது குறித்த விளக்கங்களை வந்து பெறலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹவவர் 24th ஏப்ரல் 1973க்கு அப்புறமா பதிவான 9th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டது. இதே தான் ஐஆர் கோல்ஹோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. 9th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும் அதை நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 9th ஷெட்யூலில் இருக்கிறதுனாலேயே அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்த முடியாது அப்படிங்கிற கூற்று வந்து இந்த இடத்துல தப்பாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ரிசர்வேஷனில் நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அப்படின்னா, இப்போ 16(5) அதே மாதிரி 16(6) இந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஜாப்ஸுக்கான ரிசர்வேஷனாக நம்ம சொல்லலாம். அப்போ 16(4)(4)A அந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். ஸோ அப்போது ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். தேங்க்யூ.